உடம்புல வர்ற சாமி எப்போது வாய் திறக்கும்? சாமி வந்துச்சு அப்படின்னா என்கிட்ட பேசணும்ல. எனக்குள்ள சாமி இருக்கு. சாமி என்ன பேச நினைக்குதோ, அதை என் மூலமா அந்த மக்களுக்கு அந்த எல்லையில பேசணும்ல. அதத்தான் இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, சாமி வருது, என் மேல சாமி வருது அப்படின்னா உடனே அது வாய் திறந்து பேசிருமா? சாமி வந்தோனையும் கேட்குற முதல் கேள்வி அதானப்பா, "ஐயா நீ வந்திருக்க, நீ யாரு? உன் பேர் என்ன? வாய் திறந்து சொல்லு" அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த சாமி வாய் திறந்து சொல்லிடுமா? சரி. எது மாதிரியான தெய்வங்கள் வாய் திறந்து சொல்லும்? எது மாதிரியான தெய்வங்கள் வாய் திறந்து சொல்லாது? கால அவகாசம் எடுக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு எல்லையில ஒரு சாமி நல்லா பேசி வருது. நல்லா பேசி வருது. நல்லா அருள் வாக்கு சொல்லி வருது. நல்லா அந்த மக்களை காத்து வருது. அந்த எல்லையில அந்த சாமிய சுமக்கிற அந்த சாமியாடி இல்லாம போறாரு அல்லது தவறிட்டாரு அல்லது அப்படின்னா அந்த சாமி வேற ஒரு வாகனத்தை தேர்ந்தெடுக்கணும். அப்படி வேற ஒரு வாகனத்தை வேற ஒரு குலமக்களை அந்த சாமி தேர்ந்தெடுக்கும் போது நல்லா பேசிட்டு இருந்த சாமி, எல்லையில நல்லா சக்தி கொண்டு விளங்கிய சாமி வாய் திறந்து பேசும். நான் தான் வந்திருக்கேன், இந்த எல்லையில மக்களை காக்க நான் மறுபடியும் இந்த வாகனத்தை தொட்டு நிற்கிறேனப்பா, என் பேர் இது, என்னுடைய அங்க அடையாளம் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி வாய் திறந்து பேசும். சரி, என் மேலே ஒரு சாமி வருது. அந்த சாமி இதுக்கு முன்னாடி வரவே இல்லை, யார் மேலேயும் வரலை, என் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்க பதில் சொல்கிற நிலையில் என் சாமி இருக்கும். அந்த சாமியை சுமந்து ஆடுற சாமியாடி இருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, சாமி ஒரு சுண்டு விரலை தான் தொடும். உடல்ல இறங்கின உடனே ஒரு சுண்டு விரலை தான் தொடும். அதை தாங்க முடியாது. அப்போ கேட்குற கேள்வி முதல்ல வர்ற சாமி வந்துச்சு அப்படின்னா ஒன்று கீழே விழுந்துருவாங்க, இல்லை அப்படின்னா வாய் திறந்து பேச மாட்டாங்க. சரி, அவங்க எப்போ வாய் திறந்து பேசுவாங்க அப்படின்னா, அந்த சாமி மெல்ல மெல்ல வளர்ந்து அந்த சாமியாடிய வளர்த்தெடுத்து அந்த சாமியாடிய பக்குவப்படுத்தி அந்த சாமியாடிக்கு ஊக்கத்தை கொடுத்து அந்த சாமியாடிக்கு ஒரு சக்தியை கொடுத்து அந்த சாமியாடி எப்படி அந்த தெய்வத்தை கொண்டு செலுத்தி வர்றாரு, அந்த சாமியாடி எப்படி அந்த தெய்வத்தை கடைப்பிடிச்சு விரதங்களை கடைப்பிடிச்சு எப்படி அந்த தெய்வத்தை வணங்கி வர்றாதுங்கிறத பொறுத்து அவர் அந்த சாமி வாய் திறந்து பேசும். சரிங்க, ஒரு உண்மையான நிகழ்வு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இதே மாதிரி ஒரு எல்லையில் அந்த சாமி பல வருஷமாக யாருக்கிட்டையும் வரலை, ஒருத்தர் மேலே வருது. சாமி வந்த உடனே அவர் ஏதோ கீழே போட்ட துணி மாதிரி கீழே விழுந்துடுறாரு. மயங்கியும் மயங்காமையும் தன் நிலை மறந்து கிடக்காரு. கேட்குற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. 2வது வருஷம் அதே மாதிரி சாமி வருது. முன்னாடி விழுந்தவர் உடம்பு நிற்கிது, ஆனால் ஆள் பிடிக்கணும், ஆள் பிடிக்கல அப்படின்னா அவர் மறுபடியும் கீழே விழுந்துடுறாரு. 3வது வருடம் அவர் மேலே சாமி வருது. கொஞ்சம் நிற்கிறாரு, ஆனால் தன் நிலை மாறி சரியாக நிற்காம கீழே விழுகிற மாதிரியான ஒரு நிலையில் அவர் இருக்கார். 4வது வருஷம் சாமி வருது. 4வது வருஷம் சாமி வந்த உடனே அவருடைய உடம்புல அந்த சாமியோட தோற்றம், கீழே விழுந்தாலும் முன்னாடி பூ போல இருந்த உடம்பு இரும்பா மாறுது. அவருடைய உடம்புல அந்த சாமி அதனுடைய உருவத்தை காட்டுது. 5வது வருஷம் அந்த சாமி வருது. சாமி வந்த உடனே முன்னாடி உடம்புல தெரிஞ்ச சாமி ஒரே ஒரு அபயத்தை மட்டும், ஒரே ஒரு சத்தத்தை மட்டும் எழுப்பி அந்த இடத்துல சாமி வருது. 6வது வருஷம் அவர் மேலே சாமி வருது. 6வது வருஷம் சாமி உடம்பு இரும்பாவும் மாறுது. அதே சமயம் ஊண்டி அவரால் நிற்க முடியுது, தெய்வத்தை சுமக்க முடியுது. 7வது வருஷம் அந்த இடத்துல சாமி வந்த உடனே கேட்குற கேள்வியை என்ன ஏதுன்னு அந்த சாமியாடி காது கொடுத்து கேட்குறாரு. 8வது வருஷம் வரும்போது அந்த சாமியாடி வாய் திறந்து சொல்லலை. அந்த சாமியாடி அந்த சாமிக்கு உரிய வாகனத்தை, ஆயுதத்தை எடுத்து நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆயுதத்தின் மூலமாக அவருடைய பெயரை, அவருடைய தோற்றத்தை, அவருடைய உருவத்தை வெளிப்படுத்துறார். 9வது வருஷம் சாமி வருது. ஆயுதத்தை ஏந்தி ஆயுதத்தை எடுக்கிறாரு. ஆயுதத்தை எடுத்த உடனே அந்த சாமி போல அந்த சாமி எப்படி ஆடுமோ, அந்த சாமி எப்படி அதனுடைய உருவங்களை அந்த மக்களுக்கு காட்சி அளிக்குமோ அது மாதிரி ஆயுதத்தை எடுத்தது மட்டுமல்லாம அவர் அந்த இடத்துல சாமி ஆட ஆரம்பிக்கிறார். 10வது வருஷம் சாமி வருது.
ஆயுதத்தை எடுத்து ஆடி ஆச்சார விபூதி கொடுக்க விபூதியை கையில் எடுக்கிறாரு. 11வது வருஷம் சாமி வருது. விபூதியை கையில் எடுத்த சாமி அருள் வாக்க சொல்லி அந்த மக்களுக்கு விபூதியை கொடுக்கிறாரு. அப்ப ஒரு எல்லையில ஒரு சாமி இருக்கு, அந்த சாமி வந்த உடனே வாய் திறந்து பேசுமா அப்படின்னா பேச. முன்னாடி நல்லா ஓங்கி வளர்ந்து நின்ன சாமி பேசும், பேசாத சாமி பேசுறதுக்கு நாளாகும். இல்லைங்க, சாமிக்கு வாய் பூட்டு துறக்கல, கட்டு இருக்கு, கட்டை உடைக்கணும், அதனால தானா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. எல்லா எல்லைகள்லையும் அப்படி நடந்துராது. ஒரு சில எல்லைகள்ல நடக்கும். அந்த தெய்வத்துக்கு எதிராக ஒரு சில மாந்திரிக தாந்திரிக சூழ்ச்சிகள் நடந்தால் மட்டும்தான் இந்த சாமி இவர்கிட்ட பேசக்கூடாது, இவர் மேல வரக்கூடாது, இந்த எல்லையில வரக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில சூழ்ச்சிகள் நடந்தால் மட்டுமே அந்த சாமியாடி வாய்ப்பூடு துறக்க நாளாகும். அதையுமே அந்த சாமி உடைக்கும். அந்த சாமி இல்லாட்டினாலும் இன்னொரு சாமி உடைக்கும். கால நேரம் வரும்போது உடைச்சு பேச வேண்டிய நேரத்துல பேசும். ஆனா இது மட்டும்தான் அந்த அவருக்கு சாமி வந்ததுக்கு சாட்சியான்னு கேட்டா இல்ல. சாமி அவரை தொட்ட கணம் அடுத்து வர்ற எல்லா நாட்களுக்கும் அவர் எடுக்கிற முடிவு, அவர் பேசுற பேச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய தோற்றம், அவருடைய பாவனையில அந்த சாமியை அவர்கிட்ட நாம உணர முடியும். ஆனா எல்லாரும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவரால் அதை உணர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாமி அவருக்குள்ள, நான் இப்படிப்பட்டவன், நான் எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, நான் இதை விரும்புவேன், எனக்கு இந்த குறைபாடு இருக்கு, எல்லையில் இது நடக்குது, இது நடக்கலைங்கிற எல்லா விஷயங்களையும் அந்த சாமியாடிக்கு அந்த சாமி காட்டி கொடுத்துக்கிட்டே வரும். அது மட்டுமல்ல, அந்த எல்லையை சரியாக, நேர்மையாக, உண்மையாக, சத்தியமாக தவறான இருக்கும் கலைகளை பிடுங்கி தெய்வம் ஊக்கம் பெறணும், தெய்வ சக்தி எல்லாம் நல்லா ஊக்கம் பெறணும், சாமிகளுக்கு சகலமும் கிடைக்கணும், வணங்குற மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற எல்லா முயற்சிகளையும் அந்த சாமி, அந்த சாமியாடி அந்த வாகனத்தை வச்சு அனைத்தையும் மேற்கொள்ளும். அப்ப சாமி வந்து வாய் திறந்து சொன்னாதான் அதை நாம ஏத்துக்கணும்னு இல்லை. ஒருத்தர் மேல வந்து நின்னாலே நம்ம சாமியை நம்ம எல்லையில பேச ஆரம்பிச்சிருச்சு, வந்துருச்சுங்கிறது அர்த்தம். அந்த சாமி அந்த வாகனத்தை தயார்படுத்த நாளாகும். ஆனா அந்த சாமி வந்தகனம் எல்லா மக்களுக்கும் செய்ய வேண்டிய நல்லதுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இருக்கிற தீய வினைகளை உடைச்சு எரியும். கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை பக்குவப்படுத்தும். புரியாதவர்களுக்கு புரிய வைக்கும், அறியாதவர்களுக்கு அறிய வைக்கும். எல்லையில சனங்களை இந்த எல்லையில நான் இருக்கேன் அப்படிங்கிறத உணர வைக்கும். சாமி வந்து வாய் பேசிதான் எல்லாத்தையும் சரி ஆகும்னு சொல்றதுங்கிறது நாம உண்மையா அதை ஏத்துக்க முடியாது. சாமியை உணர்ந்தா போதும், சாமி இருந்தா போதும், தெய்வத்துக்கு தெரியும் யாராருக்கு என்னென்ன அப்படின்னு படி அளந்து கொடுக்கிறது. நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நாம நம்ம தெய்வத்தை கடுமையா வணங்கி வர்றது, அந்த வழிபாட்டுக்கு ஏற்ப அந்த சாமி கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பதிவுல உடல்ல வர்ற சாமி எப்போது வாய் திறக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தை போல அவரை தொடும், குழந்தையா அவரை வளர்த்தெடுக்கும், அவருடைய உடலை பக்குவப்படுத்தி அதுக்கு மேலதான் அந்த சாமி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை தொட்டு ரத்தமும் சதையுமாக கலந்து ஊக்கமாக வானத்துக்கும் பூமிக்கும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சாமி நல்லா நீக்கமர நின்று எல்லா மக்களுக்கும் அருள்வாளிக்க. சாதாரணமா போய் ஒரு சாமியோட வாகனத்தை எடுத்துட முடியாது. நான் வீம்புக்கு செய்யறேன் அப்படின்னா இப்ப எடுக்க, அடுத்த வருஷம் அந்த இடத்துல அதை எடுக்க நான் இல்லாம போயிடுவேன். தெய்வத்தோட கோபக்குறிக்கு நான் ஆளாயிட்டேன் அப்படின்னா என்னால் அடுத்து மீண்டு வர முடியாது. தெய்வ விஷயத்துல நான் விளாண்டேன் அப்படின்னா எனக்கு நானே சாட்டை எடுத்து நானே என்னை அடிச்சுக்கிறதுக்கு சமமா அது விளங்கும். ஆக ஒவ்வொரு எல்லைகளையும் ஒவ்வொரு சாமி வருது அப்படின்னா வாய் திறந்து பேசுமானா, ஏன்னா ஒவ்வொரு எல்லைகளுக்கு ஏற்ப பேசும் தெய்வம், பாடும் தெய்வம், பேசாத தெய்வம் அப்படின்லாம் நிறைய தெய்வங்கள் இருக்கும். அந்த தெய்வங்களுக்கு ஏற்ப, அந்த அதிகாரத்துக்கு ஏற்பதான் அந்த சாமி பேசுறதும் பேசாததும் நிர்ணயிக்கப்படும். நம்ம மேல சாமி வந்துருச்சு, நாமளும் பேசிடுவோம், அருள்வாக்கு சொல்லுவோங்கிறது நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்மள அறியாம அந்த சாமி நமக்குள்ள நம்மை செயல்படுத்துறதை வச்சு இந்த சாமி பேசுற சாமி, இந்த சாமி மக்களோட குறைகளை தீர்க்கிற சாமி, இந்த சாமி வினைகளை, இந்த சாமி மக்களுக்கு ஒரு சில சாங்கியங்களை செஞ்சு அந்த எல்லைக்கு நல்லது செஞ்சு அந்த எல்லையில இருக்க பிரச்சனைகளை உடை தெரிகிற சாமி அப்படிங்கிறது நம்ம மேல கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாமி வளரும் போதுதான் நாம அதை வச்சு தெரிஞ்சுக்கணுமே தவிர அந்த சாமி எல்லாம் பேசும்னு நாம எதிர்பார்க்கிறதுங்கிறது நம்மளுடைய அறியாமையை காட்டும். அதே சமயம் வந்த சாமி பேசுது, பேசுற சாமி வந்துச்சு அப்படின்னு நாம என்ன சொன்னாலும் அந்த சாமி பேசுறத தடுக்க முடியாது. இதுதான் சத்தியமான உண்மைன்னு சொல்லி
உடல்ல வர்ற சாமி எப்போது வாய் திறந்து பேசும்? எந்த சாமி பேசும்? யாருகிட்ட பேசும்? எதுக்கு பேசும்? யாருக்கு அருள்வாக்கு சொல்லும்? அதனுடைய நிலை எப்படி இருக்கும்? அதை எப்படி வளர்த்தெடுக்கும்? அது எப்படி தயார்படுத்தும்? அதனுடைய வாகனத்தை, அந்த மக்களை எப்படி தயார்படுத்தும்? நடந்து முடிஞ்சத அந்த தெய்வத்தின் வரலாறுகளை எப்படி எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தும்? கும்பிடு ரகசியங்களை எப்படி எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தும்? அந்த தெய்வத்தின் அம்சம் என்ன? அந்த தெய்வத்தோட மற்ற தெய்வங்கள் யார் யார் இருக்கா? அந்த தெய்வத்துக்கு அதிகாரம் பெற்ற தெய்வங்கள், அந்த தெய்வம் எந்தெந்த தெய்வங்கள் அங்கே முன்னே நின்று போற்றப்படணும், வழங்கப்படணும், அந்த சாமி எந்த சாமியை நம்ம அழைக்கணும், எந்த சாமி எந்தெந்த அதிகாரத்தை எடுத்து அந்த எல்லையில காத்து நிக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்த சாமி மலவோல நின்று சரி செய்யும் அப்படிங்கிறதா சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.